வணக்கம். என்னோட பேர் வந்து கௌஷி. என்னோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். என்னோடய பேர் வந்து கௌசல்யா. நான் பிஏ இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். குரூப் 4 மட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். 117 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து நான் ஒழுங்காக படிக்கல, சும்மா போய் எழுதின ஒரு அட்டெம்ப்ட் தான். அதில் 117 கொஷின்ஸ் வந்தது. ஸோ இப்போ வந்து ஓகே, படித்து சீரியஸாக நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நான் வந்து ஜூன் 30 அன்னைக்கு இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக நான் எப்படி படிக்கிறேன் அண்ட் என்னோடய ஸ்டடி விளாக்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஸ்டடிக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு டைம் ஒதுக்கி படிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி நான் எப்படி டைமில் வந்து மேனேஜ் பண்ணி படிக்கிறேன், எப்படி டைம் டேபிள் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து படிக்கும்போது எப்படி ஃபோக்கஸாக வந்து படிக்கிறது, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி கம்மி பண்ணுறது, மொபைல் அடிக்ஷனை எப்படி கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஒரு 1 மந்தில் வந்து நான் கோத்ரூ பண்ணது தான். நான் வந்து ஜூன் 30, 2026 தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக படித்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் 3 இயர்ஸ் கேப் விட்டுட்டேன். 3 இயர்ஸ் கேப் விட்டுட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த உட்காந்து படிக்கணும் அப்படின்றதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிக்கணும். அதுவும் கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்ற போது புதுசாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஓகே. ஸோ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேன், அது எப்படிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் தான் இருந்தது. பட் இப்போ வந்து நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்லாம் வந்து அப்போ வந்து புக் டு புக் படித்தா போதும், சிறப்பு தமிழ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தமிழ் படிக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது எனக்கு. தமிழ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இல்லை. ஸோ நான் தமிழுக்கு வந்து ஒரு புக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் இப்போதைக்கு நான் தமிழ் வந்து படிச்சுட்ருக்கேன். என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லாமலே உங்களுக்கு எதுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் இப்போதைக்கு படிச்சுட்ருக்கேன். குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையுமே இருக்குது எனக்கு. அண்ட் குரூப் 4ஓட சிலபஸும் குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சிலபஸுமே சேம் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு குரூப் 4 தான் டார்கெட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம், இன் ஃப்யூச்சரில் குரூப் 2 படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப் 2மே வந்து படிக்கலாம். ஓகே, என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி எல்லாமே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டடி விளாக்ஸ் ஷேர் பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி வந்து பேசுகிறது இது ஓகே தான். அதையும் தாண்டி யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் வீடியோஸ் போடணும்னு ஆசை. இந்த மாதிரி ஷார்ட்ஸில் டெய்லி ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு டெய்லி 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி போடணுன்னு தான் எனக்கு ஆசை. பட் அதை எப்படி வந்து ப்ராப்பராக போடுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு ஐடியா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் இன்னும் எனக்கு தெரியல. அதை நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் இதுதான் இந்த வீடியோ. நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நடுவுலையோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.